Hello students, good morning. Welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 4 Geometry. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Construction. Exercise 4.1ல question number 11. என்ன கேட்டிருக்காங்க? Construct a triangle similar to a given triangle LMN with its sides equal to 4 by 5 of the corresponding sides of the triangle LMN. இதில் பார்த்தீங்கன்னா scale factor 2 types இருக்குது. First one, scale factor less than 1. Second one, scale factor greater than 1. நாம் பார்க்க போகிறது scale factor less than 1. அதாவது scale factor 4 by 5 less than 1. பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Okay students, first rough diagram பாருங்க. Triangle LMN is similar to triangle L-M-N dash. அதாவது இந்த LNக்கு பேரலா இன்சைடில் L-N dash ட்ரா பண்ணிங்கன்னா it is scale factor less than 1. இதையே அவுட் சைடில் ட்ரா பண்ணிங்கன்னா scale factor greater than 1. ஓகேயா? இப்போ ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ட்ரா எ ட்ரையாங்கிள் LMN வித்தவுட் எனி மெஷர்மெண்ட், எந்த அளவும் இல்லாமல் ஒரு ட்ரையாங்கிள் LMN ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் இது நேம் கொடுத்துடலாம். ட்ரையாங்கிள் LMN. ஓகே, நான் வீடியோ கிளாரிட்டிக்காக வேண்டி பென் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பென்சிலில் தான் போடணும். ரைட்டா? அடுத்து ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, இந்த வேர்டெக்ஸ் எல்லுக்கு ஆப்போசிட்டில் எம்லேருந்து எம்எக்ஸ் அப்படின்னு ரே ட்ரா பண்ணிக்கணும். இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இது NMX ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருக்கணும். ஓகேயா? அடுத்த ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஃபேக்டரை செக் பண்ணுங்கள். இட் இஸ் 4 by 5. இதில் பெரிய நம்பர் எது? 5. இப்போ என்ன செய்யணும்? இந்த எம்எக்ஸ் ரேயை எம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 ஈக்குவல் செக்மெண்ட்டாக பிரிக்கணும். பிரிச்சிடலாமா? எம்மில் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே, இப்போ நேம் கொடுத்துடலாமா? இட் இஸ் M1 M2 M3 M4 அண்டு M5. அடுத்து என்ன செய்யணும்? இந்த M5ஐயும் Nஐயும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததா ஸ்கேல் ஃபேக்டர் செக் பண்ணுங்க. இட் இஸ் 4 by 5. இதில் சின்ன நம்பர் எது? 4. அப்போ என்ன செய்யணும்? M4லேருந்து MNஐ N' மீட் பண்ணுற மாதிரி M5Nக்கு பேரலாக லைன் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு M5ல் காம்பஸ் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த MX ரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த M5Nஐ டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. இந்த அளவை மாற்றாமல் திருப்பி ஒன்ஸ் அகைன் M4ல் வச்சுக்கிட்டு இதே போல் ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணியாச்சா? அடுத்ததாக இதை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மாற்றாமல் இதில் வச்சு இந்த ஆர்க்கை ஒன்ஸ் அகைன் கட் பண்ணுங்க. இப்போ M4லேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக இந்த MNஐ டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இதுக்கு நேம் N' கொடுத்துருங்க. இட் இஸ் parallel to M5N. ஓகே, அடுத்ததாக இங்கே என்ன செஞ்சோமோ அதே போல் இங்கேயும் செய்யணும். ஃபஸ்ட்டு Nல காம்பஸ் வச்சுக்கிட்டு இதே போல் ரெண்டு கோடையும் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள். 1 செகண்ட் அளவு மாற்றாதீங்க. N' வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு ஆர்க்கை MNலேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேயா? தென் இந்த அளவை மெஷர் பண்ணிக்கோங்க. இதே போல் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து வைங்க. வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து N' இந்த LMஐ மீட் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணுங்கள். இது மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு L' அப்படின்னு பேர் கொடுத்துருங்க. ஓகே, நவ் triangle LMN is similar to
triangle L dash M N dash. Okay, that's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தென் 1க்கு சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இது எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.